ஜெய் வாசவி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 62வது ஸ்லோகம். தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரதா தத் பிரசாதத் வாரம் சாந்திம் ஸ்தானம் பிராப்யஸ்யசி சாஸ்வதம். கடவுள் ஆட்டிவிக்கிறார் என்ற கருத்தில் வரும் பயன் இனி விளக்கப்படுகிறது. அர்ஜுனா, எல்லா பாங்கிலும் அவனையே தஞ்சமடை. அவன் அருளாலே மேலாம் சாந்தியும் நிலைத்துள்ள வீடு பேரும் பெறுவாய். எல்லா பாங்கிலும் அவனையே தஞ்சமடைதல் ஜீவாத்மாவினது செயற்குரிய செயலாகும். உடலை தன்னுடையது என்று கருதுதல், தன் செயலுக்கு தான் கர்த்தாவென்று நினைத்தல், உலக நடைமுறையில் தனக்கு தனி அந்தஸ்து ஒன்று உண்டு என்று எண்ணுதல், இவை யாவும் ஜீவபோதத்தை வளர்க்கின்றன. அது தஞ்சமாகாது. கடலில் அலை இருப்பது போன்று ஜீவாத்மாக்கள் பரமாத்மாவில் இருக்கின்றன. அலைக்கு சொந்தமான நீர் கிடையாது. ஜீவனுக்கு சொந்தமான சரீரம் கிடையாது. அலைக்கு இருக்கின்ற வடிவம் வேலைக்கு ஒன்று. தேகத்துக்கு இருக்கிற வடிவமும் அத்தகையது. அலையின் செயலோ உண்மையில் கடலின் செயல். கடலுக்கு அந்நியமாக அலை இருக்க முடியாது. ஜீவனுடைய செயல்கள் எல்லாம் உண்மையில் ஈசனுடைய செயல்கள். ஈசனுக்கு அந்நியமாக ஜீவர்கள் இல்லை. இப்பேருணர்ச்சியில் நிலை பெற்றிருப்பது தஞ்சமாகும். பாண்டவர், விதுரர், திரௌபதி, குசேலர் முதலியானோர் கிருஷ்ணனை தஞ்சமடைந்திருந்தனர். உடன் பிறந்த சகோதரர்கள் தசரத ராமனை தஞ்சமடைந்தனர். குகன், சுக்ரீவன், விபீஷணன் முதலியானோர் அவனை தஞ்சமடைந்தனர். அங்கனம் அடைக்கலம் புகுந்தவருக்கு மன அமைதி உடனே உண்டாயிற்று. கைகேயி, வாலி, ராவணன் முதலியவர்கள் அடைக்கலம் புகவில்லை. அவர்கள் பெருந்துன்பத்துக்கு ஆளாயினர். ஈசனுடைய அருள் என்னும் காற்று சதா வீசிக் கொண்டிருக்கிறது. தங்களை முற்றும் ஈசனிடம் ஒப்படைத்தவர்கள் அக்காற்றை பயன்படுத்தும் மாலுமிகளுக்கு சமமானவர்கள். காற்றை பயன்படுத்தி கப்பலை செலுத்தும் மாலுமிக்கு கஷ்டம் இல்லை. அருள் பயன்படுத்தும் அன்பனுக்கு அல்லல் இல்லை. அவன் கர்மம் செய்வதற்கிடையில் கர்மபந்தம் களைகிறது. சாந்தியும் முக்தியும் அவனுக்கு வாய்க்கின்றது. ஸ்ரீ ராதை தன் கற்பு நிலையை நிரூபிப்பதற்கு 1000 துவாரங்கள் உள்ள ஒரு பாத்திரத்தில் ஜலம் கொண்டு வரும்படி கட்டளையிடப்பட்டாள். ஒரு துளி ஜலம் கூட கீழே விழாமல் அவள் கொண்டு வந்தவுடன் அங்கு இருந்தவர்கள் எல்லோரும் விலை போல் கற்புடைய ஸ்திரீ ஒருத்தி இதுவரையில் இருந்ததும் இல்லை, நீ இருக்க போவதும் இல்லை என்று வெகுவாக சிலாகித்தனர். அப்போது ராதே, ஏன் என்னை சிலாகிக்கிறீர்கள்? கீர்த்தியெல்லாம் கிருஷ்ணனுடையதே என்று சொல்லுங்கள். நான் கேவலம் அவளுடைய பணிப்பெண் என்றாள். இது ராமகிருஷ்ணர் உபதேசம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா சரூபம் விருதாசலம்.